ஹே ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கான சில பேசிக்ஸ் எப்படி படிக்கிறது, இந்த இருக்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 5 to 6 monthsக்குள்ளே நம்மளால் வந்து சிலபஸை வந்து எவ்வளோ ப்ராப்பராக கவர் பண்ண முடியும், அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, வாட் ஆர் தி இஷ்யூஸ், அதில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எது எதெல்லாம் செய்யக்கூடாது, சிலபஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எங்கே வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்கணும், எப்படி படிக்கணும், ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கு வந்து நம்ம சேர்த்து படிக்கிறது அப்படின்னா என்ன, அது எப்படி படிக்கிறது, அவுட் சோர்ஸ் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது மாதிரி அந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கான முக்கியமான விஷயத்தை பற்றி எல்லாம் பேச போகிறோம். ஒன் பார்ட் ஆஃப் த வீடியோ இதை பற்றி நம்ம பேச போகிறோம். லைக் இந்த விஷயத்தெல்லாம் ப்ரிலிம்ஸோட சிலபஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, ஃப்ரெஷராக இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஏற்கனவே வந்து நீங்கள் மெயின்ஸ் வரையில் போயிருக்கீங்க, மறுபடியும் வந்து லைக் குரூப் ஒன் ஓகே மூவ் பண்ணோம் அப்படின்ட்டுனா எந்த மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஒன் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இன்னொரு சைடில் நம்ம வந்து இந்த முறை குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்குன்னு 2026க்குன்னு ஒரு ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர்லி குரூப் ஒன்னுக்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, அதில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ், லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டட், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பேச போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த வீடியோ, இந்த கோர்ஸ் வந்து என்ன ப்ரைஸு, எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி இல்லை ப்ரைஸை வந்து நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்ட்டுனா, நான் வந்து இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து ருபீஸ் 9,999 9,999 ரூபா, இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் 5,999ல் இருக்கும். நீங்கள் இந்த ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் காட்டுச்சு அப்படின்ட்டுனா நீங்கள் அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு, இல்லை லைக் டைரெக்டாக இந்த ப்ரைஸில் ஜாயின் பண்ணணும். இல்லைனா 5,999 அது என்ன ப்ரைஸ் டிஸ்பிளே பண்ணுதோ அதை பொறுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்டைன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து இப்போது ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஒரு இதுக்காக கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் 5,999 நம்ம கோர்ஸோட ப்ரைஸு, ஆனால் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணும்போது 6,164 ரூபா பே பண்ண சொல்லும். இந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ஸு, ஜிஎஸ்டி, அது மாதிரி சில இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கான சார்ஜஸ்ஸு, இது மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி 6,164 ரூபான்னு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 165 ருபீஸ் கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக பே பண்ணுற ப்ரைஸாக இருக்கும். அண்ட் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 5,999 இருக்கும். அண்ட் இஃப் இன் கேஸ் இது வந்து 9,999 ரூபாய்க்கு மாறிடும் போது அதற்கு தகுந்த மாதிரி அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட் ஆகி வரும். லைக் வந்து ஒரு 200-250 ருபீஸ் அந்த ரேஞ்ச் கிட்ட ஆட் ஆகி வரும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன, அதை பற்றி எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன், பாருங்கள். அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஏரியாஸ் பற்றி எல்லாம் பேசுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணும்போது இட் இஸ் மார்ச் 2026. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும், குரூப் ஒன் பொறுத்த வரையில் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அரௌண்ட் ஒரு ஆகஸ்ட் அல்லது ஒரு செப்டம்பர் மேபி அந்த டைமில் வந்து ப்ரிலிம்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை தாண்டணும், அதுக்கப்புறம் தான் மெயின்ஸு. ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின் சேர்த்து அல்லது வந்து அவுட் சோர்ஸ் புத்தகத்தை சேர்த்து படிச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் முதல்ல ப்ரிலிம்ஸை தாண்டறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுல தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ தான் முதல்ல குரூப் ஒன் வந்து ட்ரை பண்ணுறீங்க, இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து எழுத போகிறீங்க, குரூப் ஒன்னை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்ட்டுனா கண்டிப்பாக ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் குரூப் ஒன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ப்ரிலிம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதோட இப்போ நம்ம அடுத்தடுத்து சிலபஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு வைடரான ரொம்ப பெரிய அளவில் படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. ப்ரிலிம்ஸை தாண்டிட்டாலுமே கூட அடுத்து வந்து மெயின்ஸில் சிலபஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும், இன்னும் வைடர், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய தெரிய வேண்டியது இருக்கும், நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேண்டும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு விஷயத்தை நல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் வில் பி வெரி டஃப். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எடுத்த உடனே என்ன ஒரு மாதிரி நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படி என்ன நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். நிறைய எஃபோர்ட்ஸ் போடுங்க, ரொம்ப நிறைய எஃபோர்ட்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை நோக்கி போக முடியும்.
ப்ரிலிம்ஸை தாண்டி மெயின்ஸுக்கு வர முடியும். நீங்கள் ஆல்ரெடி வந்து குரூப் 4க்கு படிச்சிருக்கீங்க, 2A எக்ஸாமை ஏற்கனவே வந்து எழுதிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது வந்து குரூப் 1லேயே போன முறை வந்து மெயின்ஸ் வரைக்கும் எழுதிருந்தீங்க, அல்லது இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தீங்க. அந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம சொல்றது டக்கு 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 நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம், படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், அந்த மாதிரியான விஷயத்த மட்டும், அந்த கண்டென்ட்டை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், பிடிச்சிப்பாங்க, படிச்சுப்பாங்க. எப்படி படிக்கணும், இந்த ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிறதே வந்து இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா குரூப் 1 வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். எதை படிக்கணும் அப்படிங்கிறத, அந்த கண்டென்ட் ஆஃப் த எக்ஸாமை கொண்டு வந்து டெலிவர் பண்ணுறதே குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். அப்போது அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நான் இன்னும் 2 மணி நேரம் கூட படிக்க ஆரம்பிக்கல, ஒரு நாளைக்கு நான் இன்னும் 4 மணி நேரம் கூட 5 மணி நேரம் படிக்க ஆரம்பிக்கல, எனக்கு வந்து இன்னும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல, எனக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் இல்லை, நான் எப்படி படிக்கிறது, அந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் 1ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2A எக்ஸாமுக்கோ அல்லது குரூப் 4க்கோ ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டே வீடியோவோட ஸ்டார்ட்லேயே இதெல்லாம் சொல்லிடுறேன். இங்கே வந்து பிளைண்டாக ஒர்க் அவுட் ஆகாது. குரூப் 1 ப்ரிலிம்ஸே வந்து ரொம்ப பிளைண்டாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி, நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆல்ரெடி படிக்கக்கூடிய ஒரு ஃபார்மில் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் என்ன படிக்கணுங்கிற கண்டென்ட்டை இன்னும் நல்லா என்ரிச் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு ஈஸியாக வந்து மேபி நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த எக்ஸாம் வச்சோ அல்லது மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நல்ல 25 பண்ணுறீங்க, கொஞ்சம் லக் ஃபேவர் பண்ணுது அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலாம். அதை தாண்டி மெயின்ஸ் போகும்போது சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் வந்து மெயின்ஸை தாண்டி வரத்துக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நியர்லி 0, ரொம்ப ரொம்ப கம்மி, வாய்ப்பே கிடையாது. அப்போது ஆல்ரெடி ஓரளவுக்காச்சு நான் குரூப் 4க்கு படிச்சிருக்கேன், 2A படிச்சிருக்கேன், எனக்கு ஆல்ரெடி வந்து நல்ல வந்து ஒரு 3 to 4 hours படிக்கிறதுக்கான டைம் இருக்குது, வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ, இல்லை வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸோ அதை பற்றிலாம் தெரியாது, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரமாவது படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னா தான் நம்ம குரூப் 1 பற்றி யோசிக்கவே முடியும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன் உண்டு, பட் மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌடுக்கு வந்து குறைந்தபட்சம் 4 to 5 hours படிக்கணும், மினிமமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து 7 to 8 hours படிக்கிறீங்கன்னா நல்ல விஷயம், குட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அதை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. குரூப் 1க்கான ஆளானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. அதுதான் நான் வந்து முதல்ல எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறேன். எடுத்த உடனே குரூப் 1 அப்படின்னு போகணும் அப்படின்ட்டுனா நீங்கள் வந்து ஆல்ரெடி படிக்கிற ஃபார்மில் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது மாதிரி இல்லை, எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு விஷயத்தில் முதல்ல நான் ஸ்டேபிள் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா பெட்டர் வந்து நீங்கள் குரூப் 4ஓ 2A ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் இட் வில் பி மோர் ஈஸியர். டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து வாங்கலாம். குரூப் 1 முதல் அட்டம்ப்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று கிடையாது, தாராளமாக முடியும். பட் நிறைய எஃபோர்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ குரூப் 1 படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஃபஸ்ட் நல்லா தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளோட சஜஷன், என்னோட சஜஷன் ஃபஸ்ட்டு நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, பரீட்சைக்கு படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல உங்கள்கிட்ட கேட்டு எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிக்கோங்க. எஸ்னா அதற்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லை நோ அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. அது வந்து அதுக்கு மேலே சும்மா ட்ரை பண்ணுறேன், எழுதி பார்க்குறேன், மற்றவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேயும் குரூப் 1 வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் எஃபோர்ட்ஸ் போட தயாராக இருங்க, நிறைய எஃபோர்ட்ஸ் போட தயாராக இருங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு குரூப் 1 படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நல்லா முடிவு பண்ணிக்கிட்டு, ரெண்டாவது திங்க் அபவுட் தி எஃபோர்ட்ஸ். நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான எஃபோர்ட்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நல்லா திங்க் பண்ணி அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக 4 to 5 hours மினிமமாக படிக்கணும். அது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறத நம்ம சொல்ல முடியும். அந்த 4 to 5 hours நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக நம்மளோட வெப்சைட் www.gkshankar.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த சைட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஃப்ரெஷராக இருந்தால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி படிக்கிறோமா இல்லையாங்கிறத நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. படிக்கிறோன்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா ஒரு தாறுமாறான ஒரு நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு எஃபோர்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ரிலிம்ஸை தாண்ட முடியும். அதை வந்து நல்ல மனசில் வச்சு படிங்க. ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, மறுபடியும் வந்து படிக்கணும், அந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டா உங்களுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நல்லா வந்து இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு போன தரம் பண்ண மிஸ்டேக்கை வந்து பண்ணாமல் இந்த முறை ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்ட்டுனா சான்சஸ் ஆர் தேர், பிரகாசமான வாய்ப்பு வந்து. ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் 2A நல்லா எழுதியிருந்தேன், ஆனால் குரூப் 1 நல்லா பண்ண முடியல, குரூப் 4 நல்லா பண்ணிட்டேன், வேலையை வாங்கிட்டேன், ஆனால் போன முறை குரூப் 1 ப்ரிலிம்ஸே என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டுனா டக்குன்னு வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவு பண்ணி ப்ராப்பராக படிச்சிங்கன்னா வேலை வாங்கிக்கலாம். நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பரீட்சையை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் மனப்பாடமாக சிலபஸ் தெரியணும். இல்லைனா வந்து
அது வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க படிக்கல அப்படிங்கிறதே தெரியாது, பிளைண்டாக படிச்சுட்டு இருப்பீங்க. சிலபஸில் இல்லாத ஒரு ஏரியாவை இண்டஸ் வேலி விசுவலைசேஷனை எடுத்து நான் குரூப் 1 படிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மெயின்ஸில் வருதா இல்லையா, ப்ரிலிம்ஸில் வருதா இல்லையா. அப்போ ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் படிக்கணும்னா எப்படி படிக்கணும், மெயின்ஸுக்கு மட்டும் படிக்கணும்னா எப்படி படிக்கணும், அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரியணும். அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. நான் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டக்குன்னு வந்து அதை கிராஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்ட்டுனா அந்த ஸ்ட்ரக்சரை நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ஒரு விஷயத்த நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்ட்டுனா இந்த வருஷத்தை விட்டுருங்க, நான் வந்து அடுத்த வருஷத்துக்கு டார்கெட் பண்ணுறேன். இப்போல இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போல இருந்தே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வருஷத்துக்கு டார்கெட் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸ் நல்ல வந்து ஒரு முழு மனதாக ஒரு எஃபோர்ட்ஸ் போட்டு படிக்கிறேன். அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா டூ குட், ரொம்ப நல்ல விஷயம். இல்லைனாலும் நான் விடாமல் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நான் மறுபடியும் குரூப் 1க்காக படித்து பாஸ் பண்ணிடுவேன். குரூப் 1ல் போகிறது தான், பாஸ் பண்ணுறது தான் என்னோட அல்டிமேட் டார்கெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷர்ஸு நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருஷமே கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. நல்ல எஃபோர்ட்ஸ் போடுங்க. இல்லை முடியலனாலும் மனசில் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நிச்சயமாக வேலைக்கு போயிடணும் அப்படின்னா நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மனநிலையோடு ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரெஷர்ஸ் வந்து இட் வில் பி மோர் குட், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போவே கூட பாஸ் பண்ணிடுறதுக்கு, இந்த அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த முறை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது இல்லைனா அடுத்த வருஷம் நான் வேறு வேலைக்கு போயிடுவேன், அந்த மனநிலையோடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்னொரு வேலையில் தான் போய் நிற்பீங்க. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். சரி, இங்கே பாருங்க, இப்போ எப்பவும் போல இங்கே வந்து ப்ரிலிம்ஸ் என்ன, இந்த குரூப் 4 2-2A எக்ஸாம் எல்லாம் வந்து இந்த குரூப் 4 2-2A எக்ஸாம் எல்லாம் வந்து லாங்குவேஜ்ல இருந்து ஒரு 100 கேள்வி இருக்கும், ஜிஎஸ்ல இருந்து ஒரு 100 கேள்வி, இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸ் 75 கேள்வி ஜிஎஸ்ல, 25 கேள்வி மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டி, ரீசனிங் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து குரூப் 4ல தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். 2-2A அப்படின்ட்டுனா 100 கேள்வி தமிழ் அல்லது 100 கேள்வி இங்கிலீஷ், ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது 200 கேள்வியுமே பொது அறிவு தான். அதில் ஒரு 175 கேள்வி வந்து பொது அறிவுலையும், அந்த 25 கேள்வி வந்து மேத்தமெட்டிக்ஸ், அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இந்த 175 கேள்வி வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். இங்கே வந்து அந்த ஸ்ப்ளிட்டு தெளிவாக கொடுத்துட்றாங்க. அப்போ இருக்கிறதுலையே இந்த ப்ரிலிம்ஸில் பயங்கர ஈஸியான ஒரு ஏரியா என்ன அப்படின்னா இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்க மேத்தமெட்டிக்ஸ் தான். இது நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். கரெக்டாக ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்ட்டுனா ஃப்ரெஷராக இருந்தாலும் நல்லா படிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு 25க்கு 25 அப்படிங்கிற அளவுக்கு போகணும். குறைந்தபட்சம் ஒரு 23-24 லெவலுக்காவது வந்து போகணும். ஏன்னா ஒரு ஈஸியான ஏரியா அப்படி வச்சுக்கோங்க. அப்போ இருக்கக்கூடிய 200 கேள்வியில் இந்த 25ல் நீங்கள் ஒரு 23-24 லெவலுக்கு புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுனா இந்த 175ல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எட்ஜ் கிடைக்கும். மேபி எங்கேயாவது 1 or 2 கொஸ்டின் மிஸ் பண்ணால் கூட ப்ரிலிம்ஸை தாண்டி கலர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்குள்ளே வந்துடலாம். அண்ட் மார்க் வந்து 300 மார்க்கு, இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 200 கேள்வி 300 மார்க்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இதை நிறைய முறை பேசியிருக்கோம். 200 கேள்வி எழுத போகிறோம், ஆனால் 180 மினிட்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ அப்போ ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் கூட நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இந்த 175 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு அடுத்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் இருக்கும். அதற்கு அடுத்ததில் இன்டர்வியூ இருக்கும். இந்த மெயின்ஸில் 750 மார்க்கு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100 எழுதுவீங்க. இதை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த 750 மட்டும்தான் ஸ்கோரிங் பேப்பர். அது இல்லாமல் வந்து அதாவது இன்டர்வியூவில் ஒரு 100 இருக்கும். டோட்டலாக வந்து 850 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கிறத பொறுத்து வேலை. இதுதான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரும். இந்த ப்ரிலிம்ஸ் வந்து வெறும் குவாலிஃபையிங் பேப்பர் தான். நீங்கள் வந்து 200க்கு 200 எடுத்தாலும் மெயின்ஸுக்கு எலிஜிபிள், இல்லை 160 தான் கட் ஆஃப் வருது, நீங்கள் 160 எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் மெயின்ஸுக்கு எலிஜிபிள். குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். மெயின்ஸில் மொத்தம் 4 பேப்பரு, ஒரு பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி, மீதி பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4னு படிப்போம். அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். அது எல்லாம் ஒரு பேப்பர் 250 மார்க், டோட்டலாக 750 மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூவில் ஒரு 100 மார்க்கு. டோட்டலாக அந்த 850க்கு நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வேலை. ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரையில் இந்த சப்ஜெக்ட் அதில் எவ்வளோ கேள்வி அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சயின்ஸில் ஒரு 10 கேள்வி, ஜியாகிரஃபியில் ஒரு 10 கேள்வி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஐஎன்எம் எல்லாமே சேர்த்து ஒரு 25, பாலிட்டியில் ஒரு 40, எக்கனாமியில் வந்து ஒரு 50, கவனிக்கிறீங்கன்னு இருக்கேன். எக்கனாமியில் 50, தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இந்த ஏரியாவிலிருந்து 40 கேள்வி. ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த டே ப்ரிலிம்ஸை தாண்டமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த 3 பேர் தான். யார் யார்? ஆட்சி இல்லையா, பாலிட்டி, பொருளாதாரம், எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்,
அண்ட் தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் நம்ம பழைய சிலபஸ்ல யூனிட் 8 சிலபஸ் அப்படின்னு படிப்போம். இப்போ 6வது யூனிட் ஆயிடுச்சு. இந்த 6வது யூனிட்ல இருந்து 40 கேள்வி. ஸோ அப்போ இதுல 50, இதுல 40, இந்த யூனிட்ல 40 கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம் 25க்கு 25. அதுக்கு அடுத்து அதிக கேள்வி எங்க வருது அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பிளஸ் யூனிட் 9, முன்னாடி பழைய சிலபஸ்ல யூனிட் 9, இப்போ யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஏரியால தான் 50 கேள்வி. அப்போ நீங்க இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் எக்கனாமிக்ஸ்க்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு அடுத்து இந்த 40 ஆட்கள், ஒன்னு பாலிட்டி, இன்னொன்னு யூனிட் 6 விச் இஸ் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். நம்ம படிப்போம்ல நீதி கட்சியின் வரலாறு, பேரறிஞர் அண்ணா, பெரியாறு, திராவிட கட்சிகள், இது மாதிரியான அந்த வரலாறு எல்லாம் படிக்கிறோம்ல, அந்த செக்ஷன் தான். ஓவரால் நீங்க வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷை எதிர்த்து சங்க காலத்துல இருந்து கூட வச்சுக்கோங்க. இப்போ சங்க காலத்துல இருந்த தமிழ் பண்பாடு, வரலாறு அப்படியே வந்தோம் அப்படின்ட்டுனா பர்டிகுலரா வந்து பிரிட்டிஷை எதிர்த்து ஆரம்ப கால கிளர்ச்சிகள், அப்புறம் வேலூர் மியூட்டினி, அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து விடுதலை போராட்டத்தில் ஆகிறது, அப்புறம் விடுதலைக்கு பிறகான மூமெண்ட். அந்த தமிழ்நாட்டின் வரலாறுன்னு ஒரு லைன் இருக்குல்ல, அதுல இருந்து மெயின்ஸ் வரைக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், படிக்கணும், இம்பார்ட்டன்டான ஏரியா. அது விட்டா பாலிட்டி, அந்த ரெண்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டண்டா எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதுலேயுமே தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு சார்ந்த நிறைய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமாக படிப்போம். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ரெண்டாக இதை ஸ்பிளிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டுனா தமிழ்நாட்டோட நிர்வாகம், வரலாறு, பண்பாடு, தமிழ்நாட்டோட சமூக அரசியல் இயக்கங்கள், இது எல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த எக்கனாமிக்ஸ்க்காக ஒரு 50% கூட விட்டுருங்க. ஒரு 50% விட்டுட்டா கூட ஒரு 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 25லாம் போகாது, ஒரு 20-13 தான் இருக்கும். பட் ஓகே, ஒரு 25 கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட தமிழ்நாடு அப்படிங்கிற ஏரியால இருந்து மட்டுமே இந்த யூனிட்ல ஒரு 40 கேள்வி பிளஸ் இந்த 5வது யூனிட்ல ஒரு மினிமமா ஒரு 25 கேள்வி வந்தா கூட 65 கேள்வி தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு சார்ந்தே ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு 65 கேள்வி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் நீங்க இந்த சிலபஸ்ல புரிஞ்சிக்க வேண்டியது. பாலிட்டியை படிச்சுட்டு மேத்தமெட்டிக்ஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தமிழ்நாடு சார்ந்து ஒரு நல்ல இன்டெப்தான ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா, தமிழ்நாட்டோட சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும், மிட்ல இருந்த ஸ்கீம்ஸ் வரைக்கும், பக்தி இலக்கியங்கள்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம இயர்லியரான ஒரு வரலாறு படிப்போம்ல, இப்போ சோழர்கள்லயே 1010ல தஞ்சை கோவிலை கட்டக்கூடிய ராஜராஜ சோழன் அவருடைய காலம் ஒன்று. அப்படியே முற்கால சோழர்கள்னு சொல்லி கல்லணை கட்டக்கூடிய கரிகால பெருவளத்தான் அவருடைய காலம் ஒன்று. அது மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறுல நீங்க நல்ல ஒரு வெல்வர்ஸ்டான நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட இம்பார்ட்டன்ஸ் ப்ரிலிம்ஸ்ல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். மொத்த டிஎன்பிசி எக்ஸாம்லயே தமிழ்நாடு சார்ந்த தகவல்களுக்கு எப்போதுமே அதிக முக்கியத்துவம் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் இந்த 3 ஏரியாவில் நீங்க புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பாலிட்டி, ஒரு நல்ல சப்ஜெக்ட். பாலிட்டி பார்க்க வந்து ரொம்ப கடினமா தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க பாலிட்டியை வந்து அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப டஃப்பா இருக்க மாதிரியும், மேபி அது வந்து நீங்க சரியா படிக்கலன்னா இந்த எக்ஸாமுக்கே நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாலிட்டி பார்க்க ரொம்ப கடினமாக தெரியும். பாலிட்டி, எக்கனாமி ரெண்டுமே அந்த மாதிரி தெரியும். பட் நீங்கள் சரியாக அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி படிக்கணும், என்ன அப்படின்னு, ஏன் நம்ம இந்த மாதிரியான சட்டங்கள், ஏன் இந்த மாதிரி மக்களாட்சி என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜோடு அதை அப்ரோச் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி அதை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணோம். இதனால தான் இதற்கு இந்த விஷயத்தை நம்ம கொடுக்குறோம், இது இந்த ஆர்டிக்கலில் பேசப்படுது, இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தது, இந்த மாதிரியான கேஸ் இருந்தது, அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து ஒரு மோர் ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது இட் வில் பி வெரி வெரி குட். அதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அல்லது ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்ட நான் பார்க்கக்கூடிய விஷயமா ஒரு விஷயமா என்ன கவனிக்கிறேன் அப்படின்ட்டுனா, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு இல்லையா, இப்போ ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணி ஒரு பேட்சில் வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸஸ் வந்து அந்த எந்து இருக்கும்ல, அந்த வந்து ஓகே நம்ம ஜாயின் பண்ணுறோம், எக்ஸாமை கிளியர் பண்ணுறோம், பச்சை பேனை வாங்குகிறோம், சைன் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு எந்து இருக்கும். அது நல்ல விஷயம்தான். ஆனால் கூட அது ஒரு 1 or 2 டேஸ் கழித்து அந்த சிலபஸோட அந்த கொடூரத்தன்மையை பார்க்க வேண்டிய சூழல் வரும். இல்லை, ரொம்ப ஃபேக்சுவல் டேட்டாஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் போட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் படித்து முடித்து ஞாபகம் வச்சு ரிவைஸ் பண்ணி அதை மறுபடியும் டெஸ்ட் போட்டு அது ஒரு மாதிரி அந்த கிரே ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு அந்த அதுலேருந்து பாதிக்கு பாதி க்ரௌட் வந்து அப்படியே டிவியேட் ஆகி போய்ட்றாங்க.
வெரி ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எனக்கு ஓகே ஒரு 2 டேஸில் பாலிட்டி சொல்லிக் கொடுங்க, ஒரு 1 வீக்கில் பாலிட்டி சொல்லிக் கொடுங்க, ஒரு 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 5-10 டேஸில் எனக்கு ஸ்கூல் புக் 6 to 10 வரைக்கும் முடிக்கணும். அப்படி வந்து அந்த அவசரமாக ஒரு ஹரிபரியாக இருக்காங்க. மோரோவர் நீங்கள் வந்து எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க, நல்ல விஷயம். பட் அதை விட அந்த படிக்கிற ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கும் போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டில் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்குள்ளேயோ இருந்திருப்பீங்க. இங்கே கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து ஒரு ஒரு புது அதிகார வர்க்கத்தோட டாப் நாச் போஸ்ட்டுக்கு மேபி கொஞ்சம் பக்கத்தில், இப்போ யூபிஎஸ்சி ரொம்ப டாப் மோஸ்ட்டில் இருக்குன்னா அதற்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க. அப்போ நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், நிறைய பொறுமை இருக்கணும். நீங்கள் அந்த வேலைக்கு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் எல்லாம் ஒரு மெடிடேஷன் மாதிரி, ஒரு ப்ராசஸ் மாதிரி நிதானமாக படித்து கற்றுக்கிட்டு உள்வாங்கி அந்த கண்டென்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அது உங்களை ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணி போனால் தான் அந்த வேலையை நம்ம வந்து நல்லா திறம்பட செய்ய முடியும். ஸோ அப்போது ஒரு நிதானத்தோட வாங்க, கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும், மாற்றுக்கருத்து இல்லை. பட் தட் டஸ் நாட் மீன் நீங்கள் வந்து யூ வில் மேக் இட் இன் அ டே, இன் 1 or 2 days, இன் அ வீக், இன் அ மந்த், அதெல்லாம் கிடையாது இல்லையா? நீங்கள் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். யூ ஹாவ் டு பி வெரி வெரி பேஷண்ட். அதுதான் வந்து நான் அதில் சொல்லுவேன். அழகாக தமிழில் சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு. நல்ல தமிழ் பேசுகிறவனை பார்த்தா ஆசையாக இருக்கும், எப்படி இவ்வளோ அழகாக தமிழ் இலக்கியங்களை பேசுகிறாங்க அப்படின்னு. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ராசஸ் பண்ணி படிச்சுட்டு வரது தான். ரொம்ப அழகாக வரையக்கூடிய ஓவியர்களை பார்த்தா நமக்கு வந்து எப்படி இவ்வளோ நுணுக்கமாக, எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக வரைய முடியுது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். பட் அந்த அவ்வளோ பெரிய விஷயத்தை வரையக்கூடிய மாஸ்டர் வந்து ஒரு நாள் வந்து வாஸ் அ பிகினர் இல்லையா? ஒரு நாள் வந்து அந்த பேனாவை பிடிச்சி எப்படி வரையணும் அப்படின்னு கோடு போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அந்த விஷயத்தில் பெரிய மாஸ்டரி ஆயிருப்பாங்க. இது இந்த நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போகிற போக்கில் பேரலாக அப்படியே குரூப் ஒன்றை தட்டிட்டு போக முடியாது. அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். நான் இன்னொரு வேலை செய்கிறேன், அது நிறைய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் இருப்போம், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது நீங்கள் வந்து வேலையிலேருந்து உடனே ரிசைன் பண்ணிட்டு டக்குன்னு குரூப் 1 படிக்கிறேன்னு வந்துட முடியாது. ஏன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு உடனே வந்து நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு வர முடியாது. மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வேலையை நீங்கள் முடிக்கணும்னா, குரூப் 1 அடிக்கணும்னா அதற்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும், ஒரு எஃபோர்ட் இருக்குது, அதை வந்து போடணும். அந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் போடுற நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் நிற்கணும். அப்போது இட் நீட்ஸ் யுவர் டைம், இட் நீட்ஸ் யுவர் எனர்ஜி, இட் நீட்ஸ் யுவர் எவ்ரிதிங். அதான் நான் வந்து சொல்லுவேன். இந்த எக்ஸாமை நீங்கள் அடிக்கணும்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரணும். அப்போ தான் அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் ஃபார் த குரூப் 1 ஜேர்னி அப்படின்னா பேஷன்ஸ். அண்ட் அதே சமயத்தில் கன்சிஸ்டன்சி. நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும், பட் கரெக்டாக நிதானமாக ப்ராப்பராக பிளான் பண்ணி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்படி யானை நடந்து வர மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அதை அடிக்க முடியும். பாலிட்டியும் சரி, எக்கனாமிக்கும் சரி, யூனிட் 9 தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், எல்லாத்தையும் சரி, வாட் எவர் எல்லா ஏரியாவுமே சரி, ரொம்ப ரிலாக்ஸ்டாக அப்படியே உள்வாங்குங்க, படிக்க ஆரம்பிங்க. பஞ்சு வந்து நீரை அப்சர்வ் பண்ணுற மாதிரி அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை வந்து திரும்ப வந்து அதை ரீகால் பண்ணி மேக் ஷுர் அது வந்து ஒரு டைமில் ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு வரும். அது வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் த பேட்டர்ன். அதில் ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். அது என்ன அப்படின்னா, வெயிட்டேஜ் இருக்க ஏரியாவில் படிக்கணும். இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம். 70 கேள்விக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்து வரப்போகுது. அப்போ தமிழ்நாட்டை பற்றி நிறைய படிக்கணும். நீங்கள் மேபி ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்திருக்கலாம், இந்தியாவை பற்றி நிறைய படிச்சிருக்கலாம். இங்கே வந்தால் குரூப் 1 அடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு சார்ந்த நிறைய விஷயங்களில் படிங்க. 70+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு ஈஸி பார்ட்டுன்னு சொல்லி கோட்டை விட்டுறக்கூடாது. கடைசியில் போய் நான் மேக்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பராக பண்ணிடுவேன், நான் வந்து இந்த ரீசனிங் எல்லாம் நல்லா பண்ணேன், ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன், அது எல்லாம் நல்ல விஷயம்தான். பட் இங்கே வந்து இந்த டைமை வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. கடைசியாக பார்த்துக்கலாம்னு மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி கம்பல்சரியாக வந்து ஒரு 5 to 10 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த ஏரியாவில் தமிழ்நாடு தான் அதிகமாக பேசு பொருளாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதற்கு அடுத்ததில் பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஐஎன்எம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மெயின்ஸில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஹிஸ்ட்ரி என்ன தேவையோ அந்த ஏரியா மட்டும் படிச்சுட்டு கடந்து போயிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு
தமிழ்நாடு வரலாறுன்னு சொல்லி நிறைய அகழ்வாராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுட்டு இருப்போம். அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி இப்போ கற்காலம், வேத காலம் அதெல்லாம் நமக்கு சிலபஸில் இல்லை. அங்கெல்லாம் போட்டு டம்ப் பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்கன்னா அந்த ஏரியா பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. பட் இங்கெல்லாம் அங்கே அந்த சிலபஸ் இல்லை. அதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஏரியாவில் விட்டுட்டு என்ன இருக்கோ அதை வந்து படிச்சுக்கணும். ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸு படிக்கணும். மெயின்ஸில் ஜியாகிரஃபி வந்து இட் வில் பிளே வெரி பிக் ரோல். 3வது பேப்பரில் நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டு ஜியாகிரஃபின்லாம் படிப்போம். ஸோ 3வதுனா வச்சு எனக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு பேப்பரை வச்சுட்டாங்கல்ல, அதனால அந்த நம்பர்ஸ் மாறி மாறி போயிடும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, நான் ப்ராப்பராக அதை சொல்கிறேன். சரி, இங்கே வாங்க. இப்போ இந்த அறிவியல், இந்த புவியியல், இந்த மாதிரியான ஏரியாலாம் படிக்கணும். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ், குறிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, இந்த பேசிக்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னாவே இந்த ஏரியா இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஏரியா. என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. இல்லை, அந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்து 70 கேள்விகளுக்கு மேலே கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் தமிழ்நாடு வரலாறு, சமுதாய அரசியல் இயக்கங்கள், சமூக பொருளாதார இயக்கங்கள், பண்பாடு, மரபு, தமிழ்நாட்டோட என்னென்னலாம் படிச்சுக்க முடியுமோ, அது நிர்வாகம் யூனிட் 5 இருந்தாலும் சரி, இல்லை வரலாறு மற்றும் பண்பாடு யூனிட் 6 இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பாலிட்டி. ஏன்னா பாலிட்டியிலிருந்து டைரெக்டாக நம்ம வந்து 40 கேள்வி எதிர்பார்க்குறோம். அண்ட் மெயின்ஸ்லேயும் பாலிட்டியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பாலிட்டி வில் பிளே எ வெரி பிக் ரோல். கண்டிப்பாக வந்து பாலிட்டியில் நீங்கள் வந்து அந்த மேலோட்டமாக அந்த பார்ட் 5 வரைக்கும் படிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது அல்லது குரூப் 2, 2A அந்த மாதிரி அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு ஏரியாவில் எல்லாரும் ஓரளவு கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும். ஸ்டேட்டோட அந்த பார்ட் 6, பார்ட் 8, பார்ட் 9, பார்ட் 12, 13, 14லாம் வரும்போது நிறைய பேர் வந்து அந்த ஏரியாவில் ஆர்டிகல்ஸே படிக்காமல் இருந்திருப்போம். ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அந்த பாலிட்டிக்குள்ள கிரே ஷேட் என்ன இருக்குன்னு பிடிச்சி அதெல்லாம் எடுத்து நல்ல தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும். பெரிய கண்டென்ட் பாலிட்டிங்கிறது நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. எஃபோர்ட்ஸ் போட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் ஐஎன்எம் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி அண்ட் தென் சயின்ஸு. இது எல்லாத்தோட டெய்லி பேரலாக வந்து மேத்து. நீங்கள் வந்து மொத்தமாக 25 கேள்வி ஆப்டி அண்ட் ரீசனிங்னா, ஸோ அதில் வந்து இந்த 25க்கு 25 ட்ரை பண்ணணும். இல்லைனா வந்து ஒரு 23, 24 அளவுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த 2 ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 80-90% இதுலேயுமே ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஸோ இந்த 3 ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். என்னோட ஒப்பீனியனில் இந்த 3 ஏரியாவில் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் எனஃப் நீங்கள் வந்து யூ கேன் கிளியர் த குரூப் 1 ப்ரிலிம்ஸ். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ இதை வந்து நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ஏரியா தான் டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். நல்லா கிளியராக மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க. சரி, அடுத்தது த ஃபைனல் ஆக்ட், த மெயின்ஸ் இல்லையா? இப்போ இந்த மெயின்ஸை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லை, இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸில் நம்ம தமிழ் எழுதாமல் வரோம்ல, அதனால ஒரு கண்டென்ட்டாக என்ன இருக்கும், எனக்கு சப்ஜெக்ட் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூ வில் ஹேவ் ஐஎன்எம் அண்ட் தென் சோசியல் இஷ்யூஸ் இல்லையா, சமூக பிரச்சனைகள். பேப்பர் 2லேயே உங்களுக்கு வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஐஎன்எம், சோசியல் இஷ்யூஸு அண்ட் தென் எத்திக்ஸ். இதெல்லாம் இப்போது ரீசெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போது இந்த ஐஎன்எம் அண்ட் சோசியல் இஷ்யூ அண்ட் எத்திக்ஸ் 100, 100, 50 மொத்தம் 250 மார்க் டிஸ்கிரிப்டிவாக எழுதுவீங்க. அண்ட் அதே போல் பேப்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா பேப்பர் 2ல் வந்து இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி 100 மார்க் இருக்கும். அண்ட் தென் அதோடு சேர்த்து சயின்ஸ் அண்ட் டெக் அது ஒரு 100 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 மார்க் வந்து தமிழ் சமுதாய பண்பாடுன்னு சொல்லி தமிழ் பற்றி நீங்கள் வந்து கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது போத் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுனாலும் எழுதலாம், அந்த மாதிரி வந்து இருக்கும். அடுத்து பேப்பர் 4. பேப்பர் 4ன்னு வந்துட்டால் இப்போ இவ்வளோ நேரம் பேப்பர் 1 and 2ல் எப்படி படித்தோம், 100 மார்க்கு 100 மார்க்கு 50ன்னு படித்தோம். அதாவது பேப்பர் 2ல் பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அதை விட்டுருங்க. அடுத்து பேப்பர் 3ல் வந்து எப்படி படித்தோம், 100 100 அதே போல் 50ன்னு படித்தோம். அண்ட் பேப்பர் 4 மட்டும் எப்படி இருக்குன்னா 75 75 100 அப்படி இருக்கும். 75 75 100 இருக்கும் மார்க்கு. படிக்க படிக்க நீங்கள் நல்லா பிக்கப் பண்ணிப்பீங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 1000 தரம் கால்குலேட் பண்ணி பார்ப்பீங்க, எத்தனை மார்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுன்ட்டு. மறக்காது. நீங்கள் வந்து எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. பண்ணலனாலும் ஒரு முறை மெயின்ஸ் எழுதிட்டிங்கன்னா இந்த பேட்டர்ன் மறக்கவே மறக்காது. ஏன்னா அவ்வளோ முறை கால்குலேட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு சான்ஸ் இல்லை. அப்போ மெயின்ஸு கிடச்சிட்டாவே அது அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுவோம். அப்போ அது வந்து மறக்காது. அந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சப்ஜெக்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியில் வந்து அந்த 4வது பேப்பரில் பொருளாதாரம், சுற்றுச்சூழல், உயிரின பன்மை, பேரிடர் மேலாண்மை, அதாவது என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பேர் வந்து வேறு வச்சுருந்தா கூட இதுவும் ஜியாகிரஃபி தான்.
இதுவும் வந்து இந்திய புவியியல், இதுவும் ஜியாகிரஃபி தான். ஸோ அப்போ ஜியாகிரஃபியில் கிட்டத்தட்ட 150 மார்க்கு, மெயின்ஸில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் இந்தியன் ஜியாகிரஃபி, தமிழ்நாடு ஜியாகிரஃபி எல்லாம் சேர்த்து. வேற இந்தியன் எக்கானமி அதிலிருந்து ஒரு 100 கேள்வி. பேப்பர் 2ல பார்த்தோம்னா அரசியலமைப்பு அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக், அது இல்லாமல் வந்து தமிழ் பண்பாடு 100 150 பேப்பர். அதாவது மொத்தம் எப்போவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் பேப்பர் இல்லையா, இதுதான் ஸ்கோரிங் பேப்பர். இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. அதனால இதை நான் பேப்பர் 1, இதை பேப்பர் 2, இதை பேப்பர் 3ன்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, அதை விட்டுருங்க. பேப்பர் 2ல உங்களுக்கு வந்து ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூ அண்ட் எத்திக்ஸ். பேப்பர் 3 இல்லையா, பேப்பர் 3ல வந்து முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்போலோ மெயின்ஸில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லை. இதான் பேப்பர் 1, இது பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படி இருந்தது பாருங்கள். அதனால அது இப்போ அந்த இது இருக்குது. ஸோ அப்போ இந்த பேப்பர் 3ல வந்து இந்தியன் பாலிட்டி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ் இதெல்லாம். ஸோ இதுதான் இந்த 100 150 அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ், கம்ப்ளீட்லி டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். ஏன் நான் இதை கொண்டு வந்திருக்கேன், இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இப்படி தான் இருக்கும் அந்த பேப்பரு. இந்த 100 100ன்னு சொல்லிட்டு இது ஒன் டே மேட்ச் மாதிரி நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் எலிஜிபிலிட்டி எழுதுவீங்க, அப்புறம் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ன்னு அப்படியே அடுத்தடுத்து எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ போகணும். நீங்கள் மெயின்ஸ் எல்லாம் நல்லபடியாக எழுதிட்டீங்கன்னா இன்டர்வியூ கைடன்ஸ் எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் கிடைக்குதோ எல்லா இன்ஸ்டியூட்லையும் எடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நிறைய குரூப் 1 கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் பேர் கொடுத்துட்ருப்பாங்க. அது காரணம் அவங்க ப்ரிலிம்ஸ் ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்க, மெயின்ஸ் ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்க, இன்டர்வியூக்கு ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எத்தனாயிரம் பெனிஃபிட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு தவறும் இல்லை. வேலை வாங்கணும், அதுதான் டார்கெட். ஸோ அப்போது நீங்கள் மெயின்ஸை தாண்டுறீங்க அப்படின்ட்டுனா கோ ஃபார் இட். நீங்கள் எவ்வளோ இன்டர்வியூ ப்ராக்டிஸ் எடுத்துக்க முடியுமோ ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், வேலை வாங்குறீங்க. இதுதான் வந்து பேட்டர்ன். இங்கே நிறைய ஹிடன் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஹிடன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து ஈஸியாக அதை வந்து நேச்சுரலாகவே அவங்க வந்து பழகியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்லி நம்ம அந்த பரீட்சை எழுதும் போது தான் தெரியும். அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்ட்டுனா த லாங்குவேஜ் பேப்பர், த லாங்குவேஜ் விச் இஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்துகிட்டே இருக்குது. இன்னமும் அதுக்கான ஒரு சரியான தீர்வு வந்து நம்ம ரீச் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. எப்படி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னா, இந்த மெயின்ஸ் பேப்பர்லாம் இருக்குல்ல, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4ன்னு எழுதுறோம்ல, 250 மார்க்கு. இது ஒன்றையும் நம்ம வந்து இங்கிலீஷில் எழுதுனோம்னா கொஞ்சம் ஈஸி கம்பேரிட்டிவ்லி தமிழில் எழுதுறத விட. புரிஞ்சுக்கிறீங்கன்றது. இங்கிலீஷில் மெயின்ஸை டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எழுதிடலாம், ஈஸியாக எழுதிட்டு வர முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் கம்பேர்டு டு தமிழ். தமிழில் எழுதவே முடியாதுன்னு இல்லை, தமிழில் நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இப்போலேருந்தே ரொம்ப அதிகமான ப்ராக்டிஸ் எடுங்க. ரைட்டிங்க்கு இங்கிலீஷில் எழுதினாலும் ப்ராக்டிஸ் எடுக்கணும். முதல்ல இந்த பரீட்சையில் பெரிய விஷயமே எல்லா கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத முதல் கேள்வியை நம்ம கேட்போம். ஹாலில் விட்டு வெளியே வரும்போது முதல் கேள்வி வந்து முழுசாக எழுதிட்டீங்களா, இல்லை அதுக்குள்ளே வந்து டைம் போயிடுச்சா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணணும். நீங்கள் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஹெவியாக எடுக்கணும். அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அல்லது அது எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களே, ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணி இந்த டாபிக் இவ்வளோன்னு சொல்லி நோட்ஸ் எழுதி படிக்கிறோம்ல, இங்கே தான் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸே இருக்குது. இங்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ரெடிமேட் மெட்டீரியலாக 10 நாளில் அரசு அதிகாரி ஆவது எப்படின்னு சொல்லி அது செய்ய மெட்டீரியல்னு எதையாவது வாங்கி கையில் வச்சு இன்கேஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் தாண்டி வந்துட்டாலும் மெயின்ஸில் அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது பயங்கரமான ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரொம்ப ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டிஸ்கிரிப்டிவில் தமிழில் எழுதி முடிக்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பீடு நம்ம அந்த வளஞ்சொல்லி எழுத்துக்கள் அப்படி படிக்கிறோம்ல, அது மாதிரி சுழிச்சு எழுதுறது வந்து மிகவும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். முடியாதுன்னு இல்லை, நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ யூபிஎஸ்சிலாம் கூட நம்ம தமிழில் எழுதுறாங்க. யூபிஎஸ்சிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் ஆல்ரெடி அதை மென்ஷன் பண்ணியிருந்திருக்கேன். ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் இருக்கும். அது வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே இருக்காது. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எந்த லாங்குவேஜ்லையுமே இருக்காது. ஹிந்தி, இங்கிலீஷ் அவ்வளோதான். அதை தாண்டினா தான் மெயின்ஸ் வந்து நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். அப்போது தமிழ் மீடியமில் இங்கிலீஷ் தெரியாமல் போகிற ஒரு மாணவர் கேள்வியை புரிஞ்சுக்கிறதே ப்ரிலிம்ஸில் பெரும் சிரமமாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ரொம்ப சின்ன வயசில் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு ஒரு மாணவர் வந்து யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயந்தான். சரி, தமிழில் எழுதியிருக்காரு, அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் தான். சரி, இங்கிட்டு வரும். இப்போ நோட்ஸ் மேக்கிங்கில் நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ, நோட்ஸ் மேக்கிங்கில் ஹவு பிக் உங்களோட எஃபோர்ட்ஸ் இருக்கோ, அது வந்து மெயின்ஸில் உங்களோட அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நீங்கள் எழுதும் போது ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ அப்போ ப்ரிலிம்ஸில்
இப்போ நீங்கள் மெயின்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிலிம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இதே ப்ரிலிம்ஸில் இந்த சோர்ஸ், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் படிக்கணும், அதுக்கு சோர்ஸ் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா சில இடத்துல இங்கிலீஷில் கிடைக்கும், சில இடத்துல இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் தமிழில் தான் கிடைக்கும். எனக்கு இங்கிலீஷில் கிடைச்சா தான் படிக்க முடியும், இல்லை எனக்கு தமிழில் கிடைச்சா தான் படிக்க முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆகாது. இங்கிலீஷில் கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கும், நிறைய அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். தமிழ்லையும் இப்போ எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பைலிங்குவலாக எதில் இருந்தாலும் நல்லா படிங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் அப்ஜெக்டிவாக தான் எழுத போகிறீங்க. அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூவாக தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. அப்போ வாட் எவர் இட் இஸ், அதனால உங்களுக்கு ஒரு யூஸ் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் தமிழ் இங்கிலீஷில் இருக்க போது, தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி நீங்கள் ஒரு முறை வேணா படிச்சுக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ண தான் போகிறீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து பெருசாக இருக்காது. எழுதுறது ஸ்பீடாக எழுதுனா மெயின்ஸில் எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ அப்போது இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு நீங்கள் உங்களை தடுத்துக்காமல் மோர் அண்ட் மோர் வந்து எதில் கிடைக்குதோ அதில் வந்து படிக்க பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இப்போ கொண்டு போகக்கூடிய இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச், அதாவது குரூப் 1க்குன்னு சொல்லி ஒரு ப்ரிலிம்ஸ் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இப்போ 2026 பேட்ச், இது வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியமாக தான் கொண்டு போகிறோம். ஸோ இப்போது நம்ம வந்து தமிழ் மீடியம்கான நோட்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறது அல்லது அதற்கான நோட்ஸ் ரெடி பண்ணுறதுல நிறைய சிரமம் இருக்குது. அதனால மோஸ்ட்டாக வந்து கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கும், நடத்துறது பேசுறது எல்லாம் வந்து தமிழில் சொல்லிடுவாங்க கிளாஸில். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மட்டும் சொல்கிறேன், அந்த பர்டிகுலர் பேட்ச் மட்டும் கண்டென்ட் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும், நடத்துறது பேசுறது சொல்கிறது எல்லாமே வந்து தமிழில் சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லா மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஆப்பில் கொண்டு போகக்கூடிய அந்த பேட்ச் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கவனம் பியூராக தமிழ், எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அதற்கான டைமு, அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுதான் ட்ரூ. எனக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக பர்டிகுலராக வந்து தமிழில் குரூப் 1 பேட்ச் கொண்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே விருப்பம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டைம் அண்ட் மணி, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வி ஆர் லேகிங் பிஹைண்ட். ஸோ அதை நம்ம அட்டைன் பண்ணுற வரைக்கும் இட் வில் பி இன் இங்கிலீஷ். பர்டிகுலராக வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2026க்கான பேட்ச் வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அதை மைண்டில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட கோர்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதுதான், நோட்ஸ் மேக்கிங் பண்ணுங்கள், மெயின்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 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 பேசிக்கான விஷயங்கள் இதுதான், இது எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு இதெல்லாம் இவ்வளோ பெருசாக ஒரு மாதிரி இதாக தெரிஞ்சால் கூட ஒரு 100 போஸ்ட் குரூப் 1ல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். ஒரு 2000 பேர் ப்ரிலிம்ஸ் வந்து தாண்டி வருவாங்க, அதுலேருந்து ஒரு 100 பேர் மெயின்ஸை தாண்டி வருவாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா 100 போஸ்ட் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் இருக்கும். அப்போ ப்ரிலிம்ஸை தாண்டி மெயின்ஸுக்கு வரவங்களே ஒரு 2000 தான் இருப்பாங்க. அதுலேருந்து மறுபடியும் வந்து மெயின்ஸில் குவாலிஃபை ஆகி மறுபடியும் இன்டர்வியூ, மறுபடியும் போஸ்டிங் வரும்போது அந்த நம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு குறையுதுன்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ப்ரிலிம்ஸை தாண்டி வரக்கூடிய எல்லா ஆஸ்பிரன்ஸுமே ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸாக தான் இருப்பாங்க. இப்போது நம்ம குரூப் 4 லெவலில் பார்க்குறோன்னா 10-15 லட்சம் பேர் எழுதுவோம். அதிலிருந்து ஒரு 10,000 பேர் வந்து ஓரளவு படிக்கிறாங்கன்னா ஒரு 5,000 பேர் வந்து ஒரு நல்ல படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு 5,000-6,000 பேர் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் குரூப் 1 பொறுத்தவரையில் 100 பேர் தான் வேலைக்கு போவாங்க. அப்போ படிக்கிறோம் அப்படின்னு ஃபுல் டைமாக படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 பேர் படிக்கிறாங்கன்னா 50,000 பேருமே ஓரளவுக்கு நல்ல ஃபீல்டு தெரிஞ்ச நபர்களாக இருப்பாங்க. அதில் நல்ல சூப்பராக படிக்கிறவங்க ஒரு 5,000 பேராவது இருப்பாங்க. அதில் ஒரு 2,000 பேர் 3,000 பேர் தான் ப்ரிலிம்ஸை தாண்டி வருவாங்க. அப்போ அந்த ப்ரிலிம்ஸே வந்து சரியான ஒரு டஃப்பாக இருக்கும். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்டே ஒரு பொண்ணு வந்து போன முறை 2A எக்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட மெயின்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. பட் மெயின்ஸில் அவங்க ஸ்கோர் பண்ணல, அவங்களால வந்து மெயின்ஸில் வேலை வாங்க முடியல. பட் ஆனால் கூட 2A நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸை விட்டுட்டாங்க. அதாவது குரூப் 1 ப்ரிலிம்ஸை வந்து பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸையும் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. குரூப் 2A மெயின்ஸ் வந்தது, அதுலேயுமே சம் ரீசன், அதனால அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இருந்தது. அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் அடுத்து படிக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த குரூப் 2A மெயின்ஸையும் வந்து அவங்க கிளியர் பண்ணி வேலையை வாங்கிட்டாங்க. இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுனா, ஒரு எல்லாரும் வந்து ஒரு 150+ வரும் கட் ஆஃப் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு 160 வச்சுட்டாங்க. அதாவது ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக படித்தா தான் வரும். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க எல்லாருமே தோல்வி அடைவாங்க அப்படிலாம் இல்லை. நீங்கள் யூபிஎஸ்சியே ஃபஸ்ட் டைமில் கிளியர் பண்ணுறாங்க, அது எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் உண்டு. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தொடர்ச்சியான உழைப்பு. அது என்னன்னா, நான் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அப்போது அவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது
நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா வரலையா அதற்காகலாம் அவங்க வெயிட் பண்ணுறது இல்லை. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு ரொம்ப முன்னாடியே 4-5 months முன்னாடியே வந்து ஸ்கூல் புக் எல்லாம் ஃபஸ்ட் நல்லா தரவாக முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவுட் சோர்ஸு டெஸ்ட்டுன்னு அவங்க வந்து ரிக்ரஸாக டெஸ்ட் ப்ராக்டிஸில் இருக்காங்க. அப்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸும் சாதாரணமாக கிளியர் ஆகுது. குரூப் 2 2A மெயின்ஸ்லேயும் அவங்களால வேலை வாங்க முடியுது. குரூப் 1 ப்ரிலிம்ஸையும் கிளியர் பண்ண முடியுது. இந்த முறை மெயின்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னன்ட்டு. பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் குரூப் 4க்கு தான் படிக்கிறேன், குரூப் 1க்கு தான் படிக்கிறேன், அல்லது குரூப் 2 2Aக்கு தான் படிப்பேன் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. படிக்கணும். அதுதான் ஒரே ஒரு லைன். நிறைய படிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கம்பல்சரியாக முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவுட் சோர்ஸு, அதுக்கப்புறம் தான் எக்ஸசிவான மெட்டீரியல்ஸ் எல்லாம் போகணும். எடுத்த உடனே லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. தமிழ்நாடு நிறைய கொஸ்டின்ஸை ஸ்கூல் புக்கிலேருந்து டைரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஸ்கூல் புக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கோ ஃபார் இட். ஸ்கூல் புக் தான் உங்களோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். அதை முடிச்சிட்ட பிறகு அதில் நிறைய டெஸ்ட் போட்ட பிறகு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அண்ட் அவுட் சோர்ஸ் எல்லாம் போங்க. கொஞ்சம் நீங்கள் இப்போ நம்மளோட பேட்ச் அந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா கொஞ்சம் கிளாஸ் நடத்தும் போதே அதெல்லாம் சேர்த்து நடத்தும் போது அது ஒரு பக்கம் நோட்ஸ் போட்டு அப்படியே எழுதிட்டு வந்துடுறது. அது இல்லாமல் ஸ்கூல் புக்கையும் பேரலாக படிச்சுக்கிட்டே வந்துடுது. அப்போ ஸோ தட் உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஈஸியாக கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடணும். ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக படிக்க ஆரம்பிங்க. அண்ட் இதில் எங்களோட கைடன்ஸ் அல்லது என்னோட கைடன்ஸ் பர்டிகுலராக தேவைப்படும். கிளாஸஸ் எடுக்கும்போது இப்போ பாலிட்டியோட வெயிட்டேஜ், எக்கனாமியோட வெயிட்டேஜ், எக்கனாமிக்ஸோட வெயிட்டேஜ் இதெல்லாம் பார்த்து நம்ம அவுட் சோர்ஸ் புத்தகம் அல்லது ஸ்கூல் புக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நடத்தலாம். ஒரு கம்மி டைம் இன்னும் ஒரு 5-6 months இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கூல் புக்கையும் முடிச்சு அவுட் சோர்ஸும் முடிச்சு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாகும். முடியாதுன்னு இல்லை. பட் நீங்கள் கோர்ஸாக ஜாயின் பண்ணி படிக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்ம கிளாஸஸ் எடுத்துரும் போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸஸில் நோட்ஸ் எடுத்துக்கும் போது அந்த பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிறீங்க. அது கூட ஸ்கூல் புக்கும் டெஸ்ட்டையும் ப்ராப்பராக இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டுனாவே டக்குன்னு வந்து அந்த ப்ரிலிம்ஸை கொஞ்சம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். அதுவுமே இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல் டெடிக்கேட்டடான ஒரு எஃபோர்ட்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான். ரெண்டு சைட்லேயுமே பயங்கர டெடிக்கேட்டடான ஒரு எஃபோர்ட்ஸ் இருக்கணும். என் சைட்லேயும் சரி உங்கள் சைட்லேயும் சரி. அப்போ தான் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 6 மாதத்தில் நம்ம குரூப் 1 தாண்ட முடியும். ஸோ இதுதான் டார்கெட். நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா, நம்ம சைடில் நல்ல எஃபோர்ட்ஸ் போட ரெடியாக இருக்கேன். நீங்கள் அதே மாதிரி எஃபோர்ட்ஸ் போட தயாராக இருக்கீங்க அப்படின்ட்டுனா இந்த குரூப் 1 2026 ப்ரிலிம்ஸ்க்கான பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதில் சந்திப்போம். இல்லை அப்படின்ட்டுனா குரூப் 1னா என்ன, எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பேசிக்ஸை சொல்லியிருந்திருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இஃப் இன்கேஸ் நீங்கள் குரூப் 4 அல்லது 2A மாதிரியான எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா அதற்கான ஒரு பேட்சாக வந்து நம்ம டார்கெட் 2026 அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் ஒன்று கொண்டு போகிறோம். இங்கே வந்து தமிழ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸு இது மாதிரி வந்து லாங்குவேஜ் பேப்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ரிவிஷன், அப்ஜெக்டிவ் டைப், ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்க போகிறோம்ல. ஸோ அப்போ அப்ஜெக்டிவ் டைப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பேட்ச் வந்து போகும். ஸோ அப்போ அதுக்கான பேட்டர்னில் இருக்கும். இந்த எக்ஸாம், இந்த கோர்ஸ் வந்து இதற்கான பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் எது மாதிரி படிக்கிறீங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக டிசைட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அண்ட் ஒரு முறை நான் ஸ்லைட் பார்த்துக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தா சொல்லிடுறேன். ஓகே, டன். அவ்வளோதான். சரி, ஓகே, டன். சரி, பேட்ச்சில் சந்திப்போம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா, பாய். பாருங்கள். தேங்க்யூ.